Hi friends, Anna University April May 2026 Regulation 2021 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் EC3354, சப்ஜெக்ட் நேம் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். இந்த பேப்பருக்கான பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. சம்டைம் தியரி கொஷினும் கேட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு தியரி கொஷின் கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் நான் கொடுத்துருக்க தியரி கொஷின்ஸ் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. எதனா கொஷின் படிக்கலனா கூட ஜஸ்ட் அதோட கான்செப்டாச்சு தெரிஞ்சுட்டு போயிடுங்க. தியரி கொஷின்ஸ் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெளிவாக படித்து முடிச்சிருங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த லெசன்ல இருந்தெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ப்ராப்ளம் கேட்பாங்க அதுவும் நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த டாபிக்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்டு ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் 1 11th கொஷினில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் கேட்டகரி. சிக்னல்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் அது தெளிவாக படிச்சிருங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் வித் த கிராஃப் அண்டு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். நீங்கள் ஒவ்வொரு கொஷின் ரைட் பண்ணுறப்பையும் கிராஃப் அண்டு அதோடைய மேத்தமெட்டிக்கல் அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் தெளிவாக ரைட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப், ரேம்ப், இம்பல்ஸ், பல்ஸ், ரியல், எக்ஸ்போனென்ஷியல், சினுசாய்டல் வேவ்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிராஃப் அண்டு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ்னு கேட்டால் கூட நீங்கள் இந்த 6மே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வெதர் த சிஸ்டம் இஸ் லீனியர், நான் லீனியர், கேஷுவல், நான் கேஷுவல், டைம் வேரியன்ட், இன்வேரியன்ட், ஸ்டேபிள் ஆர் நாட் ஸ்டேபிள், ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து லீனியரா, நான் லீனியரா, இல்லை இது வந்து கேஷுவல் சிஸ்டமா, இல்லை நான் கேஷுவல் சிஸ்டமா, இல்லை இது டைம் வேரியண்ட்டா, இன்வேரியண்ட்டா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை செக் பண்ண சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். இல்லை கீழே ப்ராக்டிஸுக்கு 2 சம்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. டிட்டர்மைன் வெதர் த சிஸ்டம் இஸ் ஸ்டாட்டிக், லீனியர், டைம் வேரியன்ட், கேஷுவல் ஆர் ஸ்டேபிள் ஆர் நாட். அண்ட் செகண்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட முக்கியமான கொஷின். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபோர்த் கொஷின் எக்ஸ்பிளைன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம். ஆல்ரெடி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னலும் சொல்லியிருப்பேன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸும் பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம்னு கேட்டாலும் நீங்கள் ஒரே ஆன்சர் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5th சம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்ட சம்மு எ டிஸ்கிரீட் டைம் சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த சீக்வன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரீட் டைம் சீக்வன்ஸில் போட சொல்லியிருக்காங்க. இது 2 டைம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2 கொஷின் கொடுத்துருப்பேன். ஒரே அந்த டைம் சீக்வன்ஸ் x⁻n வச்சு இந்த 2 கொஷின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் 6th கொஷின் பொறுத்த வரைக்கும் டிட்டர்மைன் பீரியாடிசிட்டி ஆஃப் ஏ டைம் சிக்னல். உங்களுக்கு டைம் சிக்னல் கொடுத்துட்டாங்க, இதுக்கு ஒரே பீரியாடிசிட்டி கண்டுபிடிக்கணும். பீரியாடிக் டைம் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் 6 கொஷின் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் தியரியாக கொடுத்துருக்கேன். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தேரி அண்ட் ப்ராப்ளம். தேரி வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தேரி கொஷினை எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸும் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து 6 கொஷின் இருக்குன்னு நீங்கள் எதையுமே வந்து விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நீங்கள் படிக்கிற டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து புரியாத மாதிரி கேட்டுட்டு நீங்கள் படிக்காமல் விட்டுட்டு போகிற டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம் ஈஸியாக வந்ததுன்னா உங்களுக்கு தான் அங்கே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 12th ஃபர்ஸ்ட்டில் ஏ கொஷின் derive Fourier transform expression from the exponential form of Fourier series. இது அந்த எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணி காமிக்கணும். அதில் பி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபாரியர் அண்டு லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபாரியருக்கும் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் அண்டு ஸ்கேலிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. இன்னும் சில ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்டில் ஏ கொஷின் find the continuous time series of the signal and plot it amplitude spectrum. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டு இதை கண்டினியூஸ் டைம் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரியர் சீரிஸ்
கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு வேவ் மாரி கொடுத்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து கண்டினியூஸ் டைம்ஸ் ஃபாரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த சிக்னல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தேரம் யூசிங் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். அதில் பி பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இன்வர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் மார்க்கில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு டேரெக்டாக 13 மார்க் வரலாம், இல்லை சம்டைம்ஸ் 7 மார்க்கில் கூட கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 13th ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சிஸ்டம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ், ஃப்ரீக்வன்சி, ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் கொடுத்துருவாங்க, அவுட்புட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. போன கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. இதில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ், ஸ்டெப்பு, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரியே இன்புட் கொடுத்துட்டு உங்களுக்கு அவுட்புட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 2 மெத்தட் இருக்கு. ஒன்று உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 2 மெத்தட்லையும் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் கன்வல்யூஷன் ஆஃப் அந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துறாங்க யூசிங் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம். கன்வல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெரைவ் ஈக்குவேஷன் ஆஃப் கன்வல்யூஷன் இன்டெக்ரல் அண்ட் சம்மரைஸ் எவாலுவேஷன் ப்ரொசீஜர் அண்ட் தெம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கன்வல்யூஷன் இன்டெக்ரல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் இருக்கும். இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 14th ஃபர்ஸ்ட்ல ஏ கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிடிஎஃப்டி டிஸ்கிரீட் டைம் ஃபாரியர் டிரான்ஸ்ஃபார்ம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஒரு 13 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஒரு 5 ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ டைம் ஷிஃப்டிங் எழுதுங்க, இல்லை கன்வல்யூஷன் எழுதுங்க, இல்லை மாடுலேஷன் எழுதுங்கன்னு மென்ஷன் பண்ணி கேட்குறப்ப நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ரைட் பண்ணி ஆகணும். இருக்கிறது இந்த 11 ப்ராப்பர்ட்டி தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால் இந்த 11 ப்ராப்பர்ட்டி தெளிவாக படிச்சுக்கோங்க. பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இசட் டிரான்ஸ்ஃபார்ம். மேலே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிடிஎஃப்டி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசட் டிரான்ஸ்ஃபார்ம். இசட் டிரான்ஸ்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ப்ராப்பர்ட்டி இருக்கு. தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எழுதுன மாதிரி இருக்கணும். அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாரியர் அண்ட் இசட் டிரான்ஸ்ஃபார்மோட ரிலேஷன்ஷிப் 3 தேரி. அப்புறம் 4வது தேரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் சாம்பிளிங் தேரம் ஃபார் எ பேண்ட் லிமிடெட் சிக்னல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சாம்பிளிங் தேரமை ஸ்டேட் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த லெசன் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதில் இந்த லெசன்ல வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வர்ஸ் இசட் டிராமை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமோ இசட் டிரான்ஸ்ஃபார்மை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம். அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப்டியை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம். மேலே இருக்க தேரி கொஸ்டின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க இந்த லெசன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்டைன் டைரக்ட் ஃபார்ம் 1 டைரக்ட் ஃபார்ம் 2. இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்ம் 1 டைரக்ட் ஃபார்ம் 2 ரியலைசேஷன் ஆஃப் த சிஸ்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எவாலுவேட் டிஸ்கிரீட் டைம் கன்வல்ஷன் சம் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. அதுமாதிரி லீனியர் கன்வல்ஷன் உங்களுக்கு டிஸ்கிரீட் டைம் கன்வல்ஷன்லேருந்து ஒரு ப்ராப்ளமும் லீனியர் கன்வர்ஷன்லேருந்து ஒரு ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடில் 2 சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அண்ட் யூனிட் சாம்பிள் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வித் 0 இனிஷியல் கண்டிஷன். உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோ யூனிட் சாம்பிள் ரெஸ்பான்ஸோ கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த கொஷின்ஸையும் பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ், நான் சொன்ன டாபிக்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் சி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 15 மார்க்லேருந்தே இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா 5 யூனிட்டுக்கான 13 மார்க்ஸ் கொஷின்ஸு இதுலேருந்தே பார்ட் சிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க கொஷின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேரி கொஷின்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் தேரி இல்லாமல் ப்ராப்ளமாகவும் கேட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் ரெண்டுமே கலந்தும் கேட்டிருக்காங்க.
இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கேட்டாலும் ரெடி ஆகி போகணும். அதனால கொடுத்துருக்க கொஸ்டின் தெளிவாக படிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.